اللهم صل وسلم وبارك عليه صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام رضي الله عن إمام الفخار عن إمام المحدثين البخاري أشكر الله إذ هدى للادخار مدعي شيخ المحدثين البخاري سلامي وهو خير الأنام بدر التمام. بسم الله توكلت على الله يا رب السلام الصلاة والسلام عليك يا سيدنا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபு தாபீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான பலமா பெருமக்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, திரை மறைவில் இருக்கும் பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமானின் பொன்மொழிகள் ஓதப்படும் புனிதமிகும் மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட செய்திருப்பதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெரு நசீபினையும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவதோடு வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நன்னசீபையும், மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று பலமுறை ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் புனிதமா மதினா நகரம் சென்றும்
ஜியாரத்து செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக 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 தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, இன்றைய நபிமொழி பாடத்தில் ஒரு தலையான தலைப்பாக மொத்தம் ஒரு 6 பாடங்கள் இடம்பெறக்கூடியதாக இருக்கும். அதில் இப்பொழுதும் நாம் ஓதி நிறைவு செய்த பகுதி கனவுகளின் விளக்கம் பற்றிய பாடம். பொதுவாக இந்த உலகத்தில் கனவு காணாத மனிதர் என்று ஒருவரை நாம் பார்க்க இயலாது. பார்க்கும் கனவுகளெல்லாம் அர்த்தம் உள்ளது என்றும் சொல்லிவிட இயலாது. சிலவைகள் வாழ்க்கையில் நமக்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் என்பதை மார்க்கத்தின் வாயிலாக நாம் பார்க்க முடியும். அந்த விதத்தில் கனவுகளை 3 பிரிவுகளாக பிரித்து தருவார்கள். அர்-ருயா அஸ்-சாலிஹா, ஒரு சிறந்த ஒரு பூரணமான மூமினுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்தில் இருந்தும் காட்டப்படக்கூடிய சில சோபனங்கள், வாழ்க்கையில் அவர் தடம்புரண்டு விடாமல் இருப்பதற்காக சில எச்சரிக்கைகள் இதில் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கும். 2வது வகை, மனிதனை பலகீனப்படுத்தும் விதமாக வாழ்க்கையில் உலகளாவிய அல்லது மறுமை சார்ந்த வாழ்வில் அவனை பின்தங்க வைப்பதற்காக ஷைத்தானின் மூலமாக உண்டான சில பயமுறுத்துதல்கள் போன்ற கனவுகளும் உண்டு. இதனை ஹலும் என்று சொல்லி தருவார்கள். இன்னும் சிலது உலகத்தில் மனிதனுடைய ஆசைகள், கற்பனைகள், அவனுடைய எண்ண ஓட்டங்கள் அடிப்படையில் உண்டான கனவுகள். இதை குர்ஆனும் கூட சொல்லித்தரும். அதுகாசு அஹ்லாமின் என்பார்களே, அது போன்ற ஒரு கற்பனைகள். இந்த 3வது வகை எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத ஒன்று. 2ஆம் வகையாக நாம் சொன்னதும் கிட்டத்தட்ட அப்படிதான். 2ஆம் வகையான கனவை கண்டால் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஷைத்தானின் புறத்திலிருந்தும் உண்டானது. அதை கண்டவர் கண் விழித்தவுடன் தன் இடதுபுறமாக துப்பி இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுதல் என்பதாகலாம் நமக்கு விளக்கங்களை தந்திருப்பார்கள். 1ஆம் வகையாக நாம் சொன்னது அல்லாவின் புறத்தில் இருந்தும் உண்டான பஷாரத் என்ற அடிப்படை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து சொல்லும் பொழுது, அல்லாஹ் அவன் நாடிய சாலிஹான மக்கள்களுக்கு இந்த முபஷராத்துகளை அவன் வழங்குகின்றான். பார்த்தவர் இதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொள்ளட்டும், அல்லாஹ்வுக்கு அவர் நன்றி கூறியவராக இருந்து கொள்ளட்டும். தேவைப்படும் பொழுது தான் விரும்பிய மக்களிடத்தில் தான் கண்ட காட்சியை குறித்தும் எடுத்துரைத்து மகிழ்ந்து கொள்ளட்டும் என்பதாகவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விவரித்து தருவார்கள். அருமையானவர்களே, இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இன்னொரு வார்த்தையிலும் சொல்வார்கள். கனவு சாலிஹான மக்கள்களுக்கு, நன்மக்கள்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல கனவுகள் இது இறைவன் புறத்திலிருந்தும் உண்டான ஒரு எடுத்துக்காட்டாகும், ஒரு சோபனமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்வார்கள். அர்-ருயா அஸ்-சாலிஹா மினல்லாஹ்.
நல்ல கனவுகள் இறைபுறத்திலிருந்தும் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த நல்ல கனவு என்பதை தன்னுடைய நபித்துவ சித்தாந்தத்தினுடைய ஒரு பகுதியாகவும் பெருமானார் எடுத்து காட்டுவார்கள். லா யபுகா பாதி மினன் நுபுவத்தி ஷைஉன் இல் முபஷ்ஷராத். நபித்துவம் என்பது என்னோடு முற்று பெற்று விட்டாலும் அந்த நபித்துவத்தினுடைய சித்தாந்தத்தின் பல பிரிவுகளில் ஒன்று ஹதீதுகளில் சொல்லப்படும் இன்றைய ஓதிய பாடத்திலும் கூட இடம்பெறக்கூடிய வாசகம், நபித்துவ சித்தாந்தத்தின் 46 ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் 45 ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் 70 ஒரு பகுதி இந்த முபஷ்ஷராத் ருயா அஸ்-சாலிஹா, இது இறைவனின் புறத்தில் இருந்தும் அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரும் நிஅமத் என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விளக்கும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், மல் முபஷ்ஷராத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த முபஷ்ஷராத் என்ன என்ற பொழுது பெருமானார் சொன்னார்கள், அர் ருயா அஸ்-சாலிஹா யராஹு ரஜுலு அவ் துராலஹு, ஒரு முஃமினான மனிதர், ஒரு பூரண முஃமினான ஒரு மனிதர் அவர் காணுவது அல்லது அவருக்கு காட்டப்படக்கூடிய சிறந்த கனவுகள் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமினுக்கான ஒரு பேர் பாக்கியமாக இந்த கனவுகளை வைத்திருக்கிறார், நற்கனவுகளை வைத்திருக்கிறார். அந்த பேர் பாக்கியமான நற்கனவுகளிலேயே ஆகப்பெரும் பாக்கியமானது நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவர்களை காணுவது, அந்நவர்களினுடைய திருமுகத்தை காணுவது. இன்றைய பாடத்தில் நமக்கு அந்த பாடமே சொல்லித் தருவார்கள். பாபு அர் ருயா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், பெருமானாரை கனவில் காணுவது. பெருமானாரை கனவில் காணுவது சாத்தியமா என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லித் தருவார்கள். ஹதரத்து சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, ஹதரத்து சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா, ஹதரத்து சையதுனா அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா போன்ற பெருமக்களால் ரிவாயத்து செய்யப்படக்கூடிய அந்த ஹதீதுகள் இன்றைய பாடத்தில் இடம்பெற்றிருக்கும். அதை சுருக்கமாக சொன்னால் பெருமானார் சொல்வார்கள், மன் ரஆனி ஃபில் மனாம் ஃபஸயரானி ஃபில் யக்தா, என்னை யார் ஒருவர் கனவில் காணுவாரோ இன்ஷா அல்லாஹ் அவர் விழிப்பிலும் காணுவார். என்னை கனவில் கண்டவர் விழிப்பிலும் என்னை காணும் பாக்கியம் பெறுவார். இதற்கான விளக்கம் நாளை மறுமையில் காணுவார் சராசரியாக. அல்லது அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அவர் பெற்றவராக இருந்தால் உலகத்திலேயே அந்த விழிப்பில் காணக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடியவராக இருப்பார் என்ற விதத்தில் விளக்கம் தருவார்கள். இன்னொரு வார்த்தை, மன் ரஆனி ஃபில் மனாம் ஃபகத் ரஆனி, என்னை பார்த்தவர் என்னையே பார்த்தவர், என்னை பார்த்தவர் ஃபகத் ரஅல் ஹக் என்ற விதத்தில் எல்லாம் வார்த்தைகள் நமக்கு சொல்வது, என்னை கண்டவர் என்னையே அவர் கண்டவர் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த உலகத்தில் ஒரு சாலிகான மனிதர் காணக்கூடிய எத்தனையோ கனவுகள் அல்லது எத்தனையோ அவருக்கு காட்சியாக்கப்படக்கூடிய எத்தனையோ காட்சிகள், அதில் ஆக பெரும் பாக்கியமாக ஆக பெரும் பாக்கியமான ஒரு நிகழ்வாக ஒரு கனவாக பெருமக்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு சொல்லித் தருவார்கள், காணுவதாக சொல்லித் தருவார்கள். ஏன் விளக்கம் தருவார்கள்? யார் ஒருவர் ஒரு முஃமினான மனிதர், ஒரு சாலிஹான மனிதர், ஈமானில் பூரணம் பெற்றவர், இறை நெருக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டவர், பெருமானாரை அவர் காணுகிறார் என்றால், காணும் பாக்கியம் அவருக்கு சித்திக்கிறது என்றால் அவரினுடைய ஈமான் உறுதிகரமானது என்பதற்கு அடையாளம் என்பார்கள். அவருடைய ஈமான் இறைவனிடத்தில் அங்கீகாரமான ஈமான் என்பதற்கு அடையாளம் என்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுவது, கண்டவருக்கு நாளை மறுமையில் ஷஃபாத்துக்கு உறுதியாக்கப்பட்டவர் என்பதற்கான விளக்கம் என்று சொல்லித் தருவார்கள் பெருமக்கள்கள். பெருமானாரை கண்டவர் ஒருவேளை அவர்
கவலைகளிலும் கஷ்டங்களிலும் துயரங்களிலும் இருக்கக்கூடியவராக இருந்திருப்பார் என்றால் மிக விரைவில் அவருடைய கவலைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அவருடைய கஷ்டங்கள் விலகக்கூடியதாக இருக்கும், இன்னல்கள் நீங்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக விளக்கம் தருவார்கள். நோய்வாய்ப்பட்டவராக இருப்பார் என்றால் மிக விரைவில் நோயிலிருந்தும் அவர் நிவாரணம் பெறக்கூடியவராக இருப்பார் என்பது அதற்கான விளக்கம் என்று சொல்லித் தருவார்கள். அவர் கடன் போன்ற பிற கஷ்டங்கள் நஷ்டங்களில் இருப்பார் என்றால் அதுவெல்லாம் அவரை விட்டும் மிக விரைவிலேயே நீங்கிவிடக்கூடியதாக இருக்கும் என்பார்கள். ஏன் தெரியுமா? இத்தகைய விளக்கம் தருவதற்கான காரணத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இதற்கெல்லாம் நமக்கு முன்னோடியானவர்கள் சஹாபா பெருமக்கள். சஹாபா பெருமக்கள்கள் தங்களுடைய அனைத்திற்கும் யாரையே உற்று நோக்குவார்கள்? பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. பூமானின் பொன்முகத்தை அவர்கள் கண்டு விட்டார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய துயரங்கள் அனைத்தும் சிட்டாக பறந்து விடக்கூடியதாக இருக்கும். பூமானை கண்டுகளித்து விட்டார்கள் என்றால், பூமானின் சபையில் அவர்கள் கலந்து விட்டார்கள் என்றால் அவர்களினுடைய எல்லா துயரங்களும் நீங்கிவிடக்கூடியதாக இருக்கும். இந்த விதத்தில் இத்தகைய விளக்கங்களை எல்லாம் நமக்கு பெருமக்கள்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, நம்முடைய ஈமானை நாம் உறுதியாக்கி கொள்ள வேண்டாமா? நம்முடைய ஈமான் அங்கீகரிக்கப்பட்டதுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள ஆவல் இல்லாதவர்களா? நம்முடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்ற ஆசை இல்லாதவர்களா? நம்முடைய துயரங்கள் துன்பங்கள் நீங்க பெற வேண்டும் என்ற ஹவா இல்லாதவர்களா? இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இதற்கான அனைத்திற்கும் ஒட்டுமொத்தமான தீர்வு என்ன? பெருமானாரை கனவில் காணுவது இருக்கிறது என்றால் அந்த பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கனவில் காண வேண்டும் என்றால் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது இறைவனினுடைய நாட்டத்தை கொண்டும் இருக்கிறது. அந்த இறைவனுடைய நாட்டத்திற்கு அவனினுடைய நெருக்கம் நமக்கு தேவை இருக்கின்றது. அந்த நெருக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அந்த நேசம் சராசரி நேசம் அல்ல, சாமானிய நேசம் அல்ல, சராசரியான சாதாரண நேசம் அல்ல. அது நம் உயிரிலும் மேலாக மதிக்கப்படக்கூடிய நேசிக்கப்படக்கூடிய எடுத்துக்காட்டாக சொல்வதானால் சஹாபாக்கள் எப்படி பூமானை நேசித்தார்களோ அந்த நேசம் ஒன்று முதலில் நம்மிடத்தில் இருக்கும் என்றால், அதற்கு அடுத்தபடியாக பெருமானார் சொல்லித்தந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்றால், அந்த வாழ்க்கையில் பிசகாமல் நாம் நடப்போம் என்றால், செயல்படுவோம் என்றால் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த அமல்களில் நம்மை சரியாக்கி தருவானாக, ஈமானில் பூரணமாக்கி தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசித்தது போன்று நேசிக்கக்கூடிய, சஹாபாக்கள் பெருமானாரை தன்னுடைய மனதிலும் தன்னுடைய கற்பனையிலும் கனவிலும் கொண்டு வைத்ததை போன்று எடுத்து கொண்டாடக்கூடிய தௌஃபீகை நமக்கு தந்தருள் புரிவானாக. சஹாபாக்கள் எப்படி தெரியுமா? நம்முடைய நிலை சொல்வதானால் நம் நிலை என்பது நாவோடு இருந்து கொண்டிருக்கிறது. நம் வார்த்தை நாவோடு இருக்கிறது. அல்லாஹ் நாவோடு இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை கல்விலும் ஆழமாக பதிய செய்து நம் இரத்தத்திலும் சதையிலும் இந்த நிலையை கலக்க செய்தருள் புரிவானாக. சஹாபாக்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சராசரியான அன்பு கொண்டவர்கள் அல்ல. பெருமானாரே தன் உலகமாக எடுத்து வாழ்ந்தவர்கள். பெருமானாரை காணாத ஒரு பொழுது தன் மரணத்திற்கு சமமாக நினைக்கக்கூடியவர்கள். பெருமானாரிடத்தில் வந்து சொல்கிறார்கள் சஹாபிகள். ஒரு சஹாபி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், தங்கள் சபையில் இருக்கிறேன், தங்களை காணுகின்றேன், தங்களை பார்த்திருக்கிறேன், தங்களோடு கலந்திருக்கிறேன், ஆனந்தமாக உணர்கின்றேன். சில சமயங்களில் தாங்களை நான் காணாமல் இருக்கும் பொழுது நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? எப்படி உணர்கிறேன் தெரியுமா? என் வாழ்க்கையை ஒரு மரணத்திற்கு சமமானதாக நான் நினைக்கிறேன். ஏன் பெருமானாரை அப்படி அவர்கள் கொண்டாடியதனுடைய நிலை என்ன? காரணம் என்ன? ஏனென்றால் பெருமானார் சஹாபாக்களினுடைய அகீதா, சஹாபாக்களினுடைய கொள்கை கோட்பாடுகள் எத்தகையதாக அமைந்தது தெரியுமா? அகிலத்தின் அனைத்து பேரழகும்
எங்கள் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய திருமுகத்தில் உள்ளடக்கம். அந்த திருமுகத்தினுடைய ஒரு துளிதான் இந்த உலகத்தினுடைய பேரழகு என்பதினால் உலகத்தை காணுவதை தவிர்த்துவிட்டு, உலகத்தை பார்ப்பதை தவிர்த்துவிட்டு பூமானின் திருமுகத்தை பார்ப்பதிலேயே தங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் கழித்தார்கள். அதையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருந்தார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு சஹாபி அவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் வருவார்கள். அந்த சமூகம் வந்து அவர்கள் செய்யும் அமல், அவர்கள் செய்யும் காரியம் ஒன்றே ஒன்று, என்ன தெரியுமா? கான இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்துரு இலைஹி, பெருமானாரையே பார்த்து கொண்டிருப்பார். வலா யத்ரிஃபு நதரஹு, தன் பார்வையை அவர் திருப்ப மாட்டார். இல்லை, தன் இமைகளை மூட மாட்டார். இமைகளை மூடாமல் திசை திரும்புதல் என்பது அல்ல, கவனம் சிதறுதல் என்பது அல்ல, இமைகளையும் கூட மூடாமல் பெருமானாரையே பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மாலக்க, அருமை தோழரே, என்னானது? ஏன் என்னை நீங்கள் இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் நம்முடைய ஈமானிலும் இந்த நிலையை தந்தருள்வானாக, நம்முடைய கல்புகளிலும் இந்த சிந்தனையை தருவானாக, நம்முடைய எண்ணங்களிலும் இந்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. சொன்னார்கள், பி அபி வ உம்மி அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம். தாங்களை நான் இப்படி பார்ப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அத்தமத்தஉ மினன் நظரி இலைக், அத்தமத்தஉ, நான் தங்களினுடைய திருவதனத்தை பார்ப்பதின் மூலம் நான் பாக்கியம் பெறுகின்றேன். தங்களினுடைய திருமுகத்தை பார்ப்பதின் மூலம் நான் ஆனந்தம் பெறுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பரிபூர்ணமாக வேண்டும் என்பதற்காகவே நான் தாங்களையே பார்த்து கொண்டிருக்கிறேன். நினைவுக்கு வருகிறது பேரழகு மிக்க பெருமானாரினுடைய அந்த திருவதனம். ஹஜ்ரத் சய்யிதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு விளக்கி தரக்கூடிய அந்த வார்த்தைகள், வஅஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா குலிக்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபின் கஅன்னக குலிக்த கமா தஷா. ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருவார்களே, உங்களை போன்ற திருமுகத்தை நான் கண்டதில்லை யா ரசூலல்லாஹ், தாங்களை போன்ற திருமுகத்தை நான், பேரழகு மிக்க முகத்தை நான், வதனத்தை நான் கண்டதில்லை யா ரசூலுல்லாஹ். எப்படி காண்பேன்? இந்த உலகத்தில் ஒரு தாய் ஜனித்திருந்தால் தானே, இந்த உலகத்தில் ஒரு தாய் ஜனிக்க செய்திருந்தால் தானே நான் அப்படி காண முடியும். தங்களை போன்று ஒரு பேரழகு நான் யாரையும் கண்டதில்லை. சஹாபாக்களினுடைய பேரழகே, சஹாபாக்களினுடைய கண்ணுக்கான பேரழகே பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ற அடிப்படையில் அவர்களினுடைய ஹயாத்தில் வாழ்ந்தார்கள். ஹயாத்தில் அல்ல, விழித்த நிலையில் அல்ல, தன் கண்கள் மூடினாலும் இமைகள் பொத்தினாலும் தன்னுடைய கண்களினுடைய அந்த பார்வைக்கு, அகப்பார்வைக்கு அந்த பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே காட்சி தர வேண்டும் என்ற ஆவலில் வாழ்ந்த பெருமக்கள். பெருமானாரினுடைய ஹயாத்துக்கு பின்னால் வெளிப்படையாக பூமானை காண முடியாது என்று வந்த பொழுது அந்த பார்க்கும் கண் எனக்கு தேவையில்லை, உலகத்தில் பார்க்கும் கண் எனக்கு தேவையில்லை, பூமானை பார்க்க முடியாத கண்கள் எனக்கு அவசியம் இல்லை, வேறு எதையும் நான் காணக்கூடாது. அகப்பார்வையின் மூலம் அந்த பூமானின் பேரழகையே தான் ரசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஹவாவில் வாழ்ந்தார்கள். தன்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை முடிவு செய்து கொண்ட, நிறைவு செய்து கொண்ட பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பித்தர்களுக்கு, தன் மீது அளவில்லா காதல் கொண்டவர்களுக்கு, அன்பு கொண்டவர்களுக்கு அவர்களினுடைய கனவின் மூலம் காட்சி அளித்து அவர்களினுடைய ஈமானுக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர் தேடி அல்ல, வேண்டி அல்ல, பெருமானார் தாமாகவே அவர் கனவில்
தோற்றம் கொடுத்து காட்சி கொடுத்து அவர்களினுடைய ஈமானுக்கு புத்துணர்வை கொடுத்தார்கள். ஹஜ்ரத் சய்யிதுனா அபு பிலால் ரலியல்லாஹு தன்னுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி. பெருமானார் காட்சி தருகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு மதீனாவில் இருந்தும் தூரம் போனார்கள். ஆனால் மதீனத்து நாயகரை விட்டும் அவர்கள் தூரமாகி இருந்திருக்கவில்லை. மதீனாவை விட்டும் விலகி சென்றிருந்தார்கள். மதீனத்து நாயகரை பற்றி பிடித்தவர்களாக இருந்தார்கள். கனவில் சென்றார்கள். மஹாதிஹில் ஜஃபாத்து யா பிலால், பிலால் இது என்ன அநியாயம், என்னுடைய மதீனாவுக்கு நீங்க வர வேண்டாமா? என்னுடைய மதீனாவை விட்டும் நீங்கள் விலகி சென்றவர்கள் மதீனாவுக்கு வர வேண்டாமா? மஹாதிஹில் ஜஃபா அமா ஆனலக அன் தஸூரனி, இன்னுமா என்ன வந்து ஜியாரத்து செய்யணும்னு உங்களுக்கு எண்ணம் வரல அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்திற்கு அழைத்தார்களே. அருமையானவர்களே, காரணம் விளக்கம் என்ன? அந்த பூமான் தான் தன் உலகம் என்று வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தாமாக தன்னுடைய காதலர்களினுடைய கனவில் தோற்றமளித்தவர்களுடைய உள்ளத்திற்கு ஒரு இன்பத்தை அளித்தார்கள். அவர்களுடைய சிரமங்களையும் அவர்களுடைய வேதனைகளையும் போக்கினார்கள் என்பதை நாம் வரலாற்றில் காணுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தம் வாழ்க்கை என்று வாழ்ந்த விதம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பல சூழல்கள், பல சமயம், பல நிகழ்வுகள், கொஞ்சம் நம்மள்ட்ட அதிகாரம் வந்துட்டா மார்க்கத்தையே நமக்காக வளைக்கணும்னு முயற்சி பண்றோம். மார்க்கத்தை விடுங்கள், உலகத்தையே தனக்கு அடிமையாக்கி கொள்ள துடிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு. அன்றைய தினம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கோட்டையில் அவர்கள் அடைபட்டு போயிருக்கிறார்கள். சுற்றியும் அவர்களினுடைய உயிருக்கு துடிக்கக்கூடிய, அவர்களுடைய இரத்தத்திற்கு தாகித்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் படைபலம் இல்லாதவர்களா? அன்றைய தினத்தினுடைய எதிரிகளை விட பன்மடங்கு பல சக்திகள் மிக்க பல எதிரிகளை பத்ர் களத்திலும் உஹுது களத்திலும் சந்தித்தவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தம் காலத்தில் தன் கோட்டையை சுற்றி வளைத்திருந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு பெரும் பொருட்டே இல்லை. படைபலம் இருந்தது, அதிகார பலம் இருந்தது. நினைத்திருந்தால் அவர்கள் அந்த அதிகார பலத்தினால் தன்னை சுற்றி வளைத்திருந்த மக்களை எல்லாம் பந்தாடி இருக்க முடியும். சஹாபாக்கள் வழியை கேட்டார்கள். ஹலீஃபத்துல் முஃமினீன் அவர்களே, அனுமதி தாருங்கள், இவர்களை எல்லாம் துடைத்து துப்புரவுபடுத்துகிறோம் என்று கேட்ட போதும் கூட இல்லை என்று அவர்கள் மௌனம் காத்தார்கள். ஒரு கட்டத்தில் தன் வாழ்க்கையினுடைய நிறைவு நாள் அன்று அவர்கள் அழைத்தனுப்பினார்கள் ஹதரத்து சய்யிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யாரை? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தனுப்பினார்கள். அழைத்தனுப்பி அதனுடைய அடிப்படையில் அவர்கள் வந்த பொழுது அவர்களிடத்தில் சொன்னாங்க, உங்களுடைய முபாரக்கான தலையை கொஞ்சம் உயர்த்தி அதோ அந்த திசையை கொஞ்சம் பாருங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே பார்க்கிறார்கள். சொல்றாங்க, தோழரே, அந்த திசையை நான் உங்களுக்கு காட்டுவதனுடைய காரணம் என்ன தெரியுமா? நோக்கம் என்ன தெரியுமா? ஃபைன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஃப அலைஹா மின்ஹா அல்லைலா. இன்றைய இரவு இந்த பக்கமா தான் பெருமானார் எனக்கு காட்சி தந்தார்கள். என் பெருமானார் எனக்கு இந்த திசை வழியாக காட்சி தந்தார்கள். கேட்டார்கள், யா உஸ்மான் அஹஸரூக, உஸ்மான் உங்களை இவர்கள் எல்லாம் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு இருக்கிறார்களா? நான் சொன்னேன், நாம் ஆம் யா ரசூலுல்லாஹ். பெருமானார் என்கிட்ட கேட்டாங்க, இன் ஷீத தஅவுத்துல்லாஹ ஃபனஸரகல் அலைஹிம். உஸ்மான், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க சம்மதம் தெரிவித்தால், நீங்க ஆசைப்பட்டால் நான் துஆ செய்கிறேன், அல்லாஹு தஆலா இந்த பிடியிலிருந்து உங்களை விடுவித்து விடுவான், அப்படி இல்லை என்றால் வயின் ஷீத அஃப்தர்த இந்தனா, உஸ்மான் இது வேண்டான்னு சொன்னா இரண்டாவது ஆப்ஷன், நாளைக்கு என்னோட நீங்க வந்து நோன்பு துறக்க வரலாம். என்ற நோன்பு, அந்த நோன்பை திறக்கும் பாக்கியம் என்னோடு சித்திக்கும். இந்த இரண்டில் எது வேண்டும் என்று பெருமானார் என்னிடத்தில் கேட்டார்கள்.
அப்போ ஹதரத் சையதுனா அப்துல்லா இப்னு சலாம் சொன்னாங்க, ஃபகுல்து மல்லதி அக்தர்த ஹலீஃபத்துல் முஃமினீனே, தாங்கள் பூமான் தங்களுக்கு தந்த 2 ஆப்ஷன்கள்ல எதை தாங்கள் தேர்வு செய்தீர்கள்? ஹதரத் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் சொன்னாங்க, அல் ஃபித்ரா இந்தஹு, பூமான் இடத்தில் சென்று அவர்களோடு நோன்பு திறப்பதை நான் தேர்வு செய்தேன் என்று சொல்கிறார்கள் என்றார். அருமையானவர்களே, பூமானின் அந்த பேரழகை பார்ப்பதில் ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, ஹவாவாக அவளோடு இருப்பவர்களுக்கு, அந்த நேசத்தில் லகித்து போயிருப்பவர்களுக்கு, அந்த நேசத்தில் கலந்து போயிருப்பவர்களுக்கு பூமான் ஒருபோதும் குறை செய்ய மாட்டார்கள். நாம் காணவில்லை என்றால், நம் கண்களுக்கு காட்சி தரவில்லை என்றால் அதனுடைய குறை நம் கண்களில் இருக்கிறது. நம் பார்க்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கப் பெறவில்லை என்றால் அதற்கான குறை நம்முடைய ஈமானில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, நன்மக்கள் மேன்மக்கள் ஒரு முறை அல்ல. ஹதரத் சய்யிதுனா இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வார்த்தையை இப்படி சொல்வார்கள், மா பித்து லைலத்தன் இல்லா ரஐது ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூமானை காணாத எந்த இரவும் என்னை கடந்து செல்லவில்லை என்றார்கள். பெருமானாரை காணாத இரவு எனக்கு கிடையாது, பெருமானாரினுடைய காட்சி தராத இரவு எனக்கு கிடையாது. ஒவ்வொரு இரவும் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு ஆதாரம். வாழ்ந்த வாழ்க்கை துனியா ரீதியிலான வாழ்க்கை அல்ல, துனியாவினுடைய மோகம் ரீதியிலான வாழ்க்கை அல்ல, அல்லது பேரளவில் உண்டான வாழ்க்கை அல்ல, பரிசுத்தமான வாழ்க்கை. பூமானின் திருமஸ்ஜிதை விட்டும் அவர்கள் விலகாதவர்கள். தன்னுடைய நாவில் பூமானினுடைய பொன்மொழிகளை ஒளிந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் தன்னை ஆட்படுத்திக் கொண்டார்கள், ஆக்கிக் கொண்டார்கள். அதனுடைய விளைவு அல்லாஹ் தஆலா மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்வார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாத இரவே எனக்கு இல்லை என்று சொல்கிறார்கள் என்றார். நேரம் ரொம்ப கர்மி. இந்த நேரத்துக்குள்ள இன்ஷாஅல்லாஹ் ஒரு 5 நிமிஷம் தான் எனக்கு இருக்குது. இல்லை, இது சம்பந்தமான நம்முடைய ஈமானுக்கு புத்துணர்வை தரக்கூடிய அந்த வரிகள், வார்த்தைகள், நிகழ்வுகள் ஏராளம். நாம் எதனுடைய தேவையில்லாதவர்கள். முதலில் நம்முடைய ஈமானை உறுதியாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். நம்முடைய ஈமான் அங்கீகாரமானது தானா என்பதை நாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் அங்கீகாரமான ஈமானுக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தருள் புரிவானாக. மேன்மக்கள், நாதாக்கள், பெருமக்களினுடைய வாழ்க்கைகள், குறிப்பாக ஹதரத் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தஹ்லவி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பலமுறை நாயகத்தை கண்டிருக்கிறார்கள். பல தன்னுடைய சந்தேகங்களை பெருமானாரை காண்பதின் மூலம் நிவர்த்தி செய்திருக்கிறார்கள். பல பாக்கியங்களை பெற்றிருக்கிறார்கள். அதை ஒரு நூலாகவே அவர்கள் கோர்வை செய்திருப்பார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நான் ஒரு முறை பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன். ஃபபாயஹு, பெருமானாரிடத்திலே நான் பைஅத் செய்தேன். வலக்கனனி, எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனக்கு பெருமானார் சொல்லி தந்தார்கள். எதை? அந்நஃபிய வல் இஸ்பாத் அலா தரீகி சூஃபியா, சூஃபியாக்களினுடைய வழிப்பிரகாரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை எனக்கு பெருமானார் சொல்லி தந்தார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் இதைவிட வேறு பாக்கியம் வேறு எது இருக்க முடியும்? இதைவிட பெரும் பாக்கியம் சஹாபாக்களுக்கு சித்தித்த பாக்கியம். அது நினைவில் நடந்தது. ஹதரத் ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் தஹ்லவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த நிலை எனக்கு கனவின் வாயிலாக கிடைக்கப்பெற்றது. ஒரு முறை கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தது, கடுமையான நோய், படுத்த படுக்கை, நிவாரணம் தேடி பலவிதத்தில் நான் அலைகின்றேன். என்னுடைய அசௌகரியம் குறைந்தபாடு இல்லை. பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணுகின்றேன். அந்த படுக்கையில் இருக்கும் பொழுது, மகனே உடல் அசௌகரியமாக இருக்கிறீர்களா? நான் சொன்னேன், ஆம் யா ரசூலல்லாஹ்.
தன் முபாரக்கான தாடியிலிருந்தும் 2 திருமுடிகளை ஷாராத்துகளை எடுத்து தந்தார்கள் என்னுடைய கரத்திலே. அதை பற்றிய அடுத்த கணம் என் உடலில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் பறந்து போனது, உடலில் இருக்கக்கூடிய வேதனைகள் பறந்து போனது. நான் ஆரோக்கியமாக உணர்ந்தேன். விழித்து பார்க்கிறேன், அந்த 2 திருமுடிகள் என்னுடைய கைகளில் இருந்தது. இன்னும் ஒரு முறை ஒரு சந்தேகம் வாழ்க்கையில். என்னுடைய ஆசை தொடர் நோன்பு இருப்பது, என்னுடைய ஆசை தொடர் நோன்பு இருப்பது என்னுடைய ஹவா. ஆனால் தொடர்ந்து நோன்பு இருப்பது குறித்து மார்க்கம் நமக்கு அனுமதிக்கவில்லை. உலமாக்களினுடைய கருத்து பேதங்கள் இருக்கிறது, என்ன செய்வது? ஆனால் என் ஆசையில், என்னுடைய எண்ணத்தில் இப்படி ஒரு ஆசை, நீங்க ஆசை இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு ரசூலுல்லா தான் எனக்கு விளக்கம் சொல்லணும். நான் ரசூலுல்லாட்ட தான் இதுக்கு விளக்கத்தை கேட்பேன். என் பெருமானாரிடத்திலிருந்தும் எனக்கு இதற்கான விளக்கம் எனக்கு தேவை என்று நான் நாடி 1 நாள் 2 நாள் சில நாள் கழிகிறது. பெருமானாரை நான் கனவில் கண்டேன். பெருமானாரை கனவில் கண்டேன். என் ஆசையை எடுத்துரைக்கிறேன். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கரத்தில் ஒரு ரொட்டியை எடுத்து தந்தார்கள். ரொட்டியை எடுத்து தந்தார்கள். நான் புரிஞ்சுக்கிட்டேன், பெற்றுக்கொண்டேன். பெருமானாரை பார்த்த அடுத்த கணம் அவர்களின் உற்ற தோழர் ஹதரத்து சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணுகின்றேன். அவங்க சொன்னாங்க, அல் ஹதாயா முஸ்தரக்கா. பெருமானாரிடத்திலிருந்தும் கிடைத்த அன்பளிப்புன்னு சொன்னால் அது ஒரு நபருக்கு இல்லை, அதில் பங்கு உண்டு, எனக்கும் பங்கு தாங்கன்னு கேட்டாங்க. நான் என்னுடைய கிடைத்த அந்த ரொட்டியை பெருமானாரிடத்திலிருந்தும் கிடைத்ததை சித்தீக் நாயகத்திற்கு நான் முற்படுத்த அவர்கள் ஒரு துண்டு எடுத்துக்கொண்டார்கள். துண்டை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். பக்கத்திலேயே பார்த்தா உமர் இப்னுல் கத்தாப் அவங்க சொன்னாங்க, அல் ஹதாயா முஷ்தரக்கா, பங்கு எல்லாத்துக்கும் வேணும், எனக்கும் தாங்க பங்கு, பெருமானாட்டிலிருந்து கிடைத்த பாக்கியம் எனக்கும் வேணும். அவங்க ஒரு துண்டு பிடிச்சுக்கிட்டாங்க. பார்த்தா திரும்ப 2 பேர் காட்சி தருகிறார்கள். உஸ்மானும் அலியும் இருக்கிறார்கள். நான் நினைச்சேன் இவங்களும் கேட்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அல் ஹதாயா முஷ்தரக்கா. நான் நினைச்சேன் ஏற்கனவே 2 பேர் வாங்கிட்டாங்க, இப்போ இவங்களும் கேட்குறாங்க. இவங்க கேட்டால் இன்னொருத்தரும் கண்ணுக்கு தெரியுறாங்க, அவங்களும் கேட்பாங்க. இப்படி ஆளாளுக்கு எல்லாமே பிச்சுக்கிட்டா ரசூலுல்லாஹ்ட்டேருந்து கிடைச்சதுலேருந்து எனக்கு என்ன பலன்? நான் சொன்னேன், எனக்கு எல்லாரும் நீங்களே அதை பங்கு விட்டுக் கொள்வீர்கள் என்றால், இன் கசப்தும் அர்ரகீஃப பைனக்கும் ஃபைய ஷைஇன் யப்கா லிஹாதல் ஃபகீர், இந்த ஏழைக்கு என்ன மிஞ்சும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க விட்டுட்டாங்க. வெளுத்து பார்க்கிறேன், பாதி ரொட்டி துண்டு என் கையில் இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நேசர் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பூரண அன்பும் பூரண மஹப்பத்தும் கிடைக்கும் என்றால், பெற்றிருப்போம் என்றால், அந்த சூழ்நிலைக்கு நாம் ஆகியிருப்போம் என்றால், அல்லாஹ் நிச்சயம் அந்த பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய கனவில் காண வைப்பான். அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் உலக வாழ்க்கை, சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை, பெருமானார் அன்றி அவர்கள் சாராத, அவர்களை தவிர்த்துண்டான வாழ்க்கை அல்ல. நாம் சொன்னது போன்று பெருமானாரினுடைய திருவதனத்தை பார்த்து மகிழ்வதே தங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள் என்றால், அத்தகைய மேலான நசீபை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. புனித இந்த சபையினுடைய பரக்கத்தை கொண்டும் அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமானை வளமாக, வலுப்பமாக, உறுதிகரமானதாக ஆக்குவதோடு, நாயகத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பையும் மஹப்பத்தையும் காதலையும் கலப்பட்டதாக, கலப்படமில்லாததாக, பரிசுத்தமான அன்பாக, காதலாக அல்லாஹு தஆலா நமக்கு ஆக்கி அருள்வதோடு, வாழ்வில் ஒரு தரம் அல்ல, ஒரு முறை அல்ல, பலமுறை அந்த பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணும் தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இதற்கு நமக்கு முதல் இந்த பாக்கியம் சித்திக்கணும்டா, முதல்ல பெருமானாரின் மீது உண்டான அளவில்லா நேசம், அதற்கு அடுத்தபடியாக அந்த பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த அந்த வாழ்க்கையை நாம்
பிசகாமல் வாழுவது. நம்ம இஷ்டத்துக்கு மார்க்கம் அல்ல, நம்முடைய விருப்பத்திற்கு மார்க்கம் அல்ல. நம் விருப்பு வெறுப்பை எல்லாம் புறம் தள்ளி வைத்து விட்டு பெருமானார் காட்டிய வாழ்க்கையில் அந்த வழிமுறைகளில் சரியாக நாம் நடப்போம் என்றால், அறம் போன்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துரைப்போம் என்றால், எடுத்து செயல்படுத்துவோம் என்றால், நிச்சயம் நிச்சயம் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் காணும் நசீபு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் முஹத்திஸானவர்கள், ஆபிதானவர்கள், முஜாஹிதானவர்கள், மாபெரும் பாக்கியம் பெற்றவர்கள், தாபீன்களுடைய காலத்திற்கு சொந்தக்காரர்கள். ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தாரீக் பக்தாத் இன்னும் பிதாயா வன் நிஹாயா போன்ற கிதாபுகளில் மிக நீளமாக எழுதுவார்கள். நான் காலத்தின் அருமை கருதி ஒரு சுருக்கமாக அதை நான் இங்கே முன்வைக்கின்றேன். நோக்கம் நம்முடைய உள்ளத்தில் பூமானின் அந்த பாசமும் அந்த மஹப்பத்தும் குடிகொள்ள வேண்டும். அது குடிகொள்வதினால் நம் கண்களுக்கு அந்த பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி தர வேண்டும். அருமையானவர்களே, அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வளமை என்னண்டா, ஒரு வருஷம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், ஒரு வருஷம் ஹஜ்ஜுக்காக மக்களை தயார் செய்வார்கள். ஒரு வருஷம் அவங்க ஹஜ்ஜுக்கு போகும் பொழுதும் சரி, தன்னோடு வரக்கூடியவர்களை, தன் முரீதீன்கள், தன் முஹிப்பீன்கள், தன்னை சார்ந்தவர்களை ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு, நாங்கள் உங்களுடைய காசெல்லாம் தாங்க அப்படின்னு வாங்கிடுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் நினச்சிடுவாங்க செலவுக்கு தான் நமக்கெல்லாம் சேர்த்து அவங்க செலவழிக்கிறதுக்கு தான் கேட்குறாங்கன்ட்டு காசு கொடுத்துருவாங்க. அதையெல்லாம் ஒரு பெட்டியில் வச்சுருவாங்க. ஹஜ்ஜுக்கு கூட்டு போவாங்க. அங்கே எல்லா விதமான செலவுகளையும் தாமே செய்து கொடுப்பார்கள். திரும்பி வரும் பொழுது எல்லா விதமான பலகாரங்கள், தேவையானவைகளை எல்லாம் தாமே வாங்கி கொடுப்பார்கள். வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால தன் வீட்டில் அவங்க எல்லாத்துக்கும் உணவு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, சங்கைப்படுத்தி அவங்க முதல்ல தந்த ரூபாயும் அவங்க கையிலேயே கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. ஒரு வருஷம் அவர்கள் செல்வது, ஒரு வருஷம் இந்த முஜாஹதாவில் ஈடுபடுவது. ஒரு சமயம் அப்படிதான் அவங்க ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய கட்டாயம் காலம், சமயம் அது. இப்போ நம்ம வளமையில் வச்சிருக்கிறோம்ல, ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முந்தி அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள்லாம் நம்ம சொல்கிறோம். அதை மாதிரி ஹதரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறப்பட்டு இருந்தார்கள். ஊருக்கு வெளிவரைக்கும் சென்று விட்டார்கள். திரும்பி வரும் பொழுது ஊரினுடைய ஒதுக்குப்புறம் மாலை கருக்கல் நேரமாகிவிட்டது. ஊரினுடைய ஒதுக்குப்புறம் ஒரு குப்பை மேடு, ஆள் நடமாட்டமே இல்லாத நேரம், சமயம். ஒரு பெண் தயங்கி தயங்கி அங்கும் இங்கும் பார்த்தவராக அந்த குப்பை மேட்டை நோக்கி வருகிறாள். ஏதோ கிளறுகிறாள், ஏதோ கையில் எடுத்து செல்லுகிறார். அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். அது ஒரு செத்த கோழியை அவள் தூக்கி செல்வது கண்ணுக்கு தெரிகிறது. அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் பதறி போயிட்டு ஓடி வர்றாங்க. யா அமத்தில்லா, யா அமத்தில்லா, ஹாதா ஹராம். அப்ப அந்த பெண் சொன்னா, பெரியவங்களே, உத்ருக்கில் ஹல்கலில் ஹாலிக், படைப்புகள் அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய தரத்துக்கு தகுந்தவாறு சட்டம் இருக்குது. நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஒரு நிர்பந்தத்திற்கு சில பேர்களுக்கு இது ஹலால். ஹதரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல் மைத்தத், இது ஒரு செத்த பிராணி. குர்ஆன் தெளிவாக இதை ஹராம் என்று சொல்லி இருக்கும் பொழுது எப்படி உனக்கு இது கூடும்? அவங்க சொல்றாங்க, அப்பா உங்கள்கிட்ட நான் ஆர்கியூமெண்ட் பண்ண விரும்பலை. நான் யார் தெரியுமா? நான் அர்மிலத், நான் ஒரு விதவை பெண். உம்முன்லி அர்பஇ பனாத், 4 பெண் மக்கள் எனக்கு இருக்கிறாங்க. எத்தனையோ கதவுகளை சென்று தட்டினேன், எத்தனையோ வாசல்களை நான் நின்று கூவினேன். எனக்கான வழி சொல்லுங்கள், என் பிள்ளைக்கான வழி சொல்லுங்கள். பெரிதாக அல்ல, உண்ணுவதற்கு உணவு கூடும் இல்லாத விதத்தில், பசியை போர்ப்பதற்குண்டான சூழல்கள் கூடும் இல்லாத ஒரு நிலை. பல பேர்களினுடைய வாசல்களை தட்டினேன், பல பேர்களினுடைய உள்ளங்களை தட்டி பார்த்தேன்.
யாரிடத்திலிருந்தும் எந்த பதிலும் எனக்கு கிடைக்கல. என் பிள்ளைங்க 4 பெண் மக்கள்கள், அந்த 4 பெண் மக்களும் பசியின் ஜுவாலை அவர்களினுடைய குடலை கரித்து விட்டது, அவர்களுடைய உள்ளத்தை கரித்து விட்டது. கொடும் பசிக்கு ஆளாகி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் தாமதித்தால் உயிரை மாய்த்து விடுவார்களோ என்ற அச்சம். எனவே இந்த நேரத்தில் இது எனக்கு ஹலால், நான் எடுத்து செல்கிறேன் என்ற பொழுது கண்ணீர் மல்க நின்ற ஹதரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கொஞ்சம் பொறு, இதை சாப்பிட்றாத அப்படின்ட்டு ஓடோடி செல்கிறார்கள். தன் வீட்டுக்கு போறாங்க. தான் ஹஜ்ஜுக்கென்று வைத்திருந்த பணத்தை கையில் எடுக்கிறார்கள். தன் வீட்டில் இருந்த சில உணவுப் பொருட்களை எடுக்கிறார்கள், கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏம்மா இதை ஃபுல்லா வச்சுக்கோ, இதை வச்சு சாப்பிடு, தீர்ந்தால் என் வீட்டு வாசலை வந்து தட்டு, எனக்கு சொல்லி அனுப்பு, நான் உனக்கு தருகிறேன். ஹதரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் தான் ஹஜ்ஜுக்கென்று சேமித்து வைத்திருந்த பணம் முழுவதையும் அங்கே கொடுத்து விட்டார்கள். ஒரே நேரத்தில் மீண்டும் அவ்வளவு பணத்தையும் சேகரித்து ஹஜ்ஜுக்கு போக முடியாது. அந்த வருஷம் அவங்க ஹஜ்ஜுக்கு போகலை. இவங்க வாராங்கன்னு பல முரீதீன்கள் முஹைபீன்கள் கிளம்பி இருந்தாங்க. அவங்கள்ட்டெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் போங்க. அப்போ அவங்க நினச்சிட்டாங்க, போங்க, நான் பின்னால் வரேன்னு சொல்கிறாங்க போல. அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஹஜ்ஜினுடைய நாட்களும் முடிந்தது. அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னால் இந்த வருடம் ஹஜ்ஜு செய்ய முடியாததை ஏங்கி 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 கண்கள் கசிந்தவர்களாகவே இருந்து கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. ஒரு விதவை தாய், ஒரு விதவை பெண், 4 ஏழை குமர்களுக்கான தாய்க்கு உதவி இருக்கிறோம் என்ற ஒரு பெருமிதத்தில் அவர்கள் நாட்களை கழிக்கின்றார்கள். ஹஜ்ஜின் காலம் முடிகின்றது. ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் திரும்பி வருகிறார்கள். அவர்களின் முரீதீன்கள் முஹைபீன்களும் வருகை தருகிறார்கள். வந்தவர்கள், ஹதரத் உஸ்தாத், எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் எங்கள் கூட ஹஜ்ஜில் எவ்வளோ அந்யோன்யமாக இருந்தீங்க, எவ்வளோ விஷயத்தை சொல்லி தந்தீங்க, எவ்வளோ வழிகாட்டுதல்களை எங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி தந்தீங்க. நீங்கள் செய்து காட்டிய அந்த வழிகாட்டுதல்கள், அதை சொல்லித்தந்த வழிகாட்டுதல்கள், அதை நீங்கள் வாழ்ந்தும் காட்டினீர்கள். உங்களை போன்று எங்களுக்கு உங்கள் கூட இருந்து அமல் செய்ய முடியாது. அந்த அளவிற்கு நாங்கள் சடைவடையும் அளவிற்கு அரஃபா, மினா, முஸ்தலிஃபா போன்ற பெரும் இடங்களில் எல்லாம், காபாவின் வளாகத்தில் எல்லாம் உங்களுடைய வணக்கங்கள் நாங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டோம் அப்படின்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், நம்ம எங்க ஹஜ்ஜுக்கு போனோம், நம்ம போகலையே, இவர் என்ன சொல்றாரு, வெளிப்படுத்தவும் இல்லை, வெளிப்படுத்தவும் விரும்பல. நான் ஹஜ்ஜுக்கு வரலண்டா ஏன் வரல, அப்ப இது மாதிரி செஞ்சிருக்கிறேன் வச்சிருக்கிறேன் பலவாறு விஷயங்களை சொல்ல வேண்டியது வரும். வெளிப்படுத்தவில்லை, மறைத்து விட்டார்கள். சரின்னு அவங்களை அனுப்பி வச்சுட்டு இப்ப அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு, நான் இங்கெல்லாம் இருந்தேன், நான் இங்கெல்லவா இருந்தேன், நான் இவர்களோடு எப்படி ஹஜ்ஜுக்கு சென்றேன், நான் இவர்களோடு எப்படி அரஃபாவில் இருந்தேன், மினாவில் இருந்தேன், முஸ்தலிஃபாவில் இருந்தேன், காபாவின் வளாகத்தில் இருந்தேன். சிந்திக்கிறார்கள். சிந்தித்து சிந்தித்து கண்கள் மூடி விடுகிறது. வெளிப்பார்வை நின்று விட்டது, அகப்பார்வை திறந்து விடுகிறது. காணுகின்றார்கள் கனவில் ஒரு நபரை. வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்க யா அப்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா அப்துல்லாஹ். அப்துல்லாஹ், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அலஸ்த தத்ரி மன் அன, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா வாப்பா, நான் யார் என்று தெரிகிறதா? அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களே கேட்டவர்களே சொல்கிறார்கள், அன முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அன முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். அப்துல்லாஹ், நான் தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அன ஹபீபுக ஃபித் துன்யா வ ஷஃபீஉக ஃபில் ஆখিরাহ. உலகத்தில் உன் நேசன், உலகத்தில் உன் நேசன், என் நேசம் சித்திக்கப்பட்டவன், என் நேசத்திற்கு பாக்கியமானவர் நீ. ஷஃபீஉக ஃபில் ஆখিরাহ, மறுமையில் நான் உனக்கு ஷஃபாஅத் நிச்சயம் செய்வேன். சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களாம், ஜஸாக்கல்லாஹு அன் உம்மத்தி கைரா, ஜஸாக்கல்லாஹு அன் உம்மத்தி கைரா. அப்துல்லாஹ், என் உம்மத்தின் மீது நீ கொண்ட கருணைக்கு உனக்கு நான் ஜஸாக்கல்லா சொல்லிக் கொள்கின்றேன். என் உம்மத்தின் மீது நீ காட்டிய அன்புக்கு, என் உம்மத்தின் மீது நீ காட்டிய கருணைக்கு உனக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். எப்படி தெரியுமா? அக்ரமக்கல்லாஹ் கமா அக்ரம்த உம்மல் யதாமா. யதீம்களினுடைய தாய்க்கு நீ
கௌரவம் கொடுத்தது போன்று அல்லாஹ் உன்னை கௌரவிப்பானாக. யார் துஆ செய்கிறார்? யார் துஆ செய்கிறார்? அருமையானவர்களே, இன்றும் உலகத்தில் எத்தனையோ விதவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் எத்தனையோ யத்தீம்கள் தன்னை ஆதரிக்கக்கூடிய ஒரு கரம் தனக்கு நீட்டப்பட்டு விடாதா என்று துடிக்கக்கூடிய நிலைகள் நம்மூரில் மாத்திரமல்ல, உலகத்தில் ஒவ்வொரு மூலைகளிலும் முடுக்குகளிலும் இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டாராக இருக்கலாம், நம் மஹல்லா மக்களாக இருக்கலாம், நம் ஊர்வாசிகளாக இருக்கலாம், நம்மை சார்ந்த அக்கம் பக்கத்து ஊரார்களாக இருக்கிறார். அருமையானவர்களே, அறம் புரிவோம், அறம் செய்வோம், நாயகத்திற்கு பிடித்த காரியத்தை செய்வோம், நாயகத்தினுடைய மஹப்பத்தை நாம் குடிகொள்ள செய்வோம். அதனுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? சொற்ப பணம் நம் கையில் இருந்தும் போகும், அற்ப பணம் நம் கையில் இருந்தும் போகும். ஆனால் பெருமானாரினுடைய காட்சி இந்த உலகத்தில் கிடைக்க பெறும். பெருமானாரின் காட்சி கிடைக்கப்பெற்றால் நம் ஈமான் அங்கீகாரமானது என்பதற்கான அடையாளம். மறுமையில் ஷஃபாத்தும் கிடைக்கும். ஒரே ஒரு வரியை சொல்லி நிறைவுபடுத்துகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு முபாரக் சொன்னாங்களாம், யா அப்துல்லா, இந்த வருஷம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை உங்கள் தோற்றத்தில் ஹஜ்ஜுக்கு உங்கள் கூட்டத்தார்களோடு அனுப்பினான். உங்கள் தோற்றத்தில் ஒரு மலக்கை அல்லாஹ் உங்கள் கூட்டத்தாரோடு அனுப்பினான். அவர் எல்லா காரியத்தையும் அவர் மூலமா செய்ய வச்சான். எல்லாருக்கும் ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மை, உமக்கு அல்லாஹு தஆலா 70 ஹஜ்ஜினுடைய நன்மையை வைத்தான். 70 ஹஜ்ஜினுடைய நன்மை. ஒரு ஹஜ், வாழ்க்கையில் ஒரு ஹஜ் நம்முடைய துனியா ஆகிராவை ஒளிமயமாக்கும். 70 ஹஜ். அப்துல்லா இப்னு முபாரக் ரதியல்லாஹு தன்ட்ட கேட்ட சொல்லுவாங்க, அந்த 70 ஹஜ்ஜை விட அந்த ஓர் இரவு அஸ்ஸலாமு அலைக்க யா அப்துல்லா அன ரசூலுல்லாஹ் என்று பெருமானார் ஒரு வார்த்தை சொன்னார்களே, அது எனக்கு அந்த 70 ஹஜ்ஜை விட எனக்கு மேலானது என்று சொல்வார்களே. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அத்தகைய மேலான நசீபை பெறுவதற்கு நம்முடைய ஈமானை உண்மையான ஈமானாக்கி தந்தருள்வானாக. சாலிஹான அமல்களை பரிபூர்ணமாக செய்யும் தௌஃபீக் தருவானாக. பூமானின் மீது அளவில்லா காதலுக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மார்க்கத்தின் அறம் போன்ற நற்கர்மங்களை செய்யும் தௌஃபீக்கை தருவானாக. அதன் வாயிலாக அல்லாஹு தஆலா இந்த ஏழைக்கும் இந்த எளியோர்களுக்கும் அல்லாஹு தஆலா தன் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்காட்சியை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு தஆலா இந்த புனிதமான சபையின் பொருட்டால் நம்முடைய இந்த பாவிகளான நம்முடைய வாயிலிருந்தும் வரக்கூடிய இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வானாக, அங்கீகரித்துக் கொள்வானாக. பிஹக்கி நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.